கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2:8 எப்படியா சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லிட்டு. கிரேக்க மொழியில கிருபை அப்படிங்கிறதுக்கு ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமாகவும் அவர் நமக்கு நமக்கு ஈவாய் கொடுக்குற ஒரு பரிசாகவும் காணப்படுது. சில நேரங்களில் நம்முடைய செயல்களால் தேவனுடைய அன்பை நம்ம பெற முயற்சிக்கிறோம். ஆனால் கேரஸ் அப்படிங்கிறது, கிருபை அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. அது தேவன் நமக்கு ஈவாய் கொடுக்குற ஒரு பரிசை காணப்படுது. நம்ம தவறு செஞ்சாலும் சரி, தேவன் அவருடைய கிருபையினால நம்ம அவரிடத்தில் எடுத்துக்கொள்றாரு. நம்முடைய பலவீனங்கள்ல கூட அவருடைய கிருபை மிகுதியாய் செயல்படக்கூடியதை காணப்படுது. இன்னைக்கு உங்க குறைவுகளை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. அவருடைய கிருபை உங்களை மூடிக்கொண்டு ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை காணப்படுது. ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை வாஞ்சித்து அதை இழந்து போகாதபடிக்கு அவரிடத்துல அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ வேண்டியது ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.